சைமன் என்ற மலையாளி தமிழன் தமிழன் சொல்லி கொடுத்து போறான ஒரு தெரு. ஏண்டா டேய், சமுதாய அக்கறையில பேசினான் அவன். எப்படி விரும்பித்தானே வந்து உறவு. ஏண்டா பொறுக்கி, தெரு பொறுக்கி, நீ எல்லாம் அரசியல்வாதிக்கு இது இல்லடா, நியாயம் இல்லடா, தெரு பொறுக்கிடா. நீ உள்ள சும்மா இலவசமா கொடுத்தா ஏத்துப்பியான்னு சொல்லி உங்க ஆத்தாக்கு ஒன்னை அவனா இல்ல உன் பொண்டாட்டிக்கு திறநிதி கொடுக்க வந்தவன் இஷ்டமா எவனும் கேட்க மாட்டான்னு சொல்லி இஷ்டமா பேசுறியா நீ? நாம் தமிழர் கட்சிக்கு யாராவது பேசுனா பயம் இருக்கணும்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். என்ன புடுங்க முடியுமோ வந்து புடுங்கடா அவனை பிறந்தவனை. வணக்கம். இந்த பதிவு சீமான், அதாவது சைமன் என்ற மலையாளி தமிழன் தமிழன் சொல்லி கொடுத்து போறான ஒரு தெருப்பொறுக்கி அவனுக்கு. ஏண்டா டேய், சமுதாய அக்கறையில பேசினான் அவன். எப்படி நீ பேசுறிய சமுதாய அக்கறையில விரும்பித்தானே வந்து உறவு வச்சுக்கிட்டான்னு சொல்லி. அடே உன்ட விருப்பம் இல்லாம விரும்பி வந்து உன்கிட்ட கிட்ட உறவு வச்சுக்கிட்டா. அந்த சமுதாய அக்கறை தான் இந்த சமுதாய அக்கறையா? சமுதாய அக்கறையில எதை வேண்டாலும் பேசுவான், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ. ஏண்டா பொறுக்கி பொறுக்கி தெருப்பொறுக்கி, நீ எல்லாம் அரசியல்வாதிக்கு இது இல்லடா, நியாயம் இல்லடா, தெருப்பொறுக்கிடா நீ. அப்புறமா என்ன சொல்லியிருக்க, தமிழ்நாட்டு பெண்ணுகளை பார்த்து மேடையில நீ கேட்டிருக்க, சரியா? உள்ள சும்மா இலவசமா கொடுத்தா ஏத்துப்பியான்னு சொல்லி உங்க ஆத்தாக்கு ஒன்னை அவனாவது இலவசமா கொடுத்தானா? இல்ல உன் பொண்டாட்டிக்கு திறநிதி கொடுக்க வந்தவன் பிள்ளைங்க ரெண்டையும் இலவசமா கொடுத்துட்டு போனானா? என்ன இஷ்டமா எவனும் கேட்க மாட்டான்னு சொல்லி இஷ்டமா பேசுறியா நீ? ஏண்டா அப்புறமா பயனுங்க, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு யாராவது பேசுனா பயம் இருக்கணும்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். என்ன புடுங்க முடியுமோ வந்து புடுங்கடா அவனை பிறந்தவனை. என்ன புடுங்க முடியுமோ புடுங்கு. விளங்குச்சா? அடுத்த பதிவு ஏண்ட சரியா? அந்த இடுக்குல பிறந்தான் ஒருத்தன் உண்ட கட்சியில இருக்கான், அவனுக்கும் இந்த சாக்கடையில பிறந்தான் ஒருத்தன் அவனுக்கும் இருக்கு. இனி எந்த அரசியல்வாதியும் பொது மேடையில் அசிங்கமா பேசுறான்னு சொன்னா அவன் அரசியல்வாதி இருக்கிறதுக்கே தகுதி இல்லை.